ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னோட அன்பார்ந்த வணக்கங்கள். இது நம்ம கல்வியை தரும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 8 ஸ்டாண்டர்டோட கிராமர் ப்ரெப்போசிஷன்ஸ் அப்படின்னு ஒரு டாப்பிக்கை பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான டாபிக். ஒரு 10 மினிட்ஸ்ல இந்த டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணிடலாம். ப்ரெப்போசிஷன்ஸ் என்னது அப்படின்னா, ப்ரெப்போசிஷன் வந்து பேசிக் கிராமர். ஒரு நவுன் அண்ட் ப்ரனவுனை வந்து வேர்ப் ஆர் அட்ஜெக்டிவோட வந்து கனெக்ட் பண்ணும்போது சில வேர்ட்ஸ் நடுவில் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ சென்டென்ஸில் நவுனும் ப்ரொனவுனும் வந்து யூஸ் ஆகும்போது வேர்ப் அண்ட் அட்ஜெக்டிவையும் நவுனையும் நம்ம நடுவில் கனெக்ட் பண்ணும்போது சில வேர்ட்ஸ் யூஸ் ஆகும். அந்த வேர்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரெப்போசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காமனாக ப்ரெப்போசிஷன்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு சொல்கிறாங்க. காமன் ப்ரெப்போசிஷன்ஸ் ஆர் இன், ஆன், அட், டு, வித், டியூரிங், பிஃபோர், ஆஃப்டர். ஸோ ப்ரெப்போசிஷன்ஸ் அப்படின்னால இது மட்டும் மனப்பாடம் பண்ணாலே போதும். இந்த வேர்ட்ஸ் தான் ரிப்பீட்டடாக இது வந்துகிட்டே இருக்கும். ஸோ என்ன காமிக்கும் அப்படின்னா ப்ரெப்போசிஷன் ஒரு பொருள் நம்ம நார்மலாக நவுன் வச்சுருக்கோம் அப்படின்னா நவுன் என்னது? நேம் ஆஃப் அனிமல், பிளேஸ், திங். நவுன் என்னது அப்படின்னா அவங்க எதுவுமே தெரியாது, பேசிக் கூட தெரியாது அப்படின்னா பிரச்சனை இல்லை. நம்ம சேனல்லே வந்து இங்கிலீஷ் சொல்லுவ பிளேலிஸ்ட் இருக்குது. அங்கே போயிட்டு நவுன் சொல்ல வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ போய் செக் அவுட் பண்ணிடுங்க. மேலே ஐ பட்டனில் வேணால் கொடுக்குறேன். ஸோ நவுன் ஒரு வாட்டி பார்த்துட்டிங்க அப்படின்னா வேர்ப் என்னது? ஒரு ஆக்ஷன் வேர்ட். ஸோ ஒரு நவுன் வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணுது அப்படின்னா அந்த ஆக்ஷன் எப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி நடுவில் ஒரு வேர்ட் கனெக்டிங் வேர்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வேர்ட் தான் இந்த இன், ஆன், அட், டு, வித், டியூரிங், பிஃபோர், ஆஃப்டர். ஓகேவா? ஸோ ப்ரெப்போசிஷனில் சில வந்து டைப்ஸ் இருக்குது. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரெப்போசிஷன் ஆஃப் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெப்போசிஷன் ஆஃப் டைமில் என்ன இருக்குது அப்படின்னா டைம் ப்ரெப்போசிஷன் இன்க்ளூட் அட், ஆன், இன், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஓகேவா? ஸோ டைம்னா என்னது? எப்போ அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்குறது. கரெக்டாக தே ஆர் யூஸ் டு ஹெல்ப் டு இண்டிகேட் வென் சம்திங் ஹேப்பன்ஸ் ஆர் வில் ஹேப்பன். எப்போ ஒன்று நடக்கும், எப்பயாச்சும் நடந்திருக்கா, ஆர் எப்போ ஆக போகுது அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறது எல்லாமே வந்து ப்ரெப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம். அட், ஆன், இன், பிஃபோர், ஆஃப்டர் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு தான் எக்ஸாம்பிள்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. Examples in the following sentence are in bold for easy identification. First sentence பார்க்கலாமா? I was born on July 4, 1982 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐனா வந்து நவுன். கரெக்டாக? ஐ வந்து நவுன்னு. இங்கே வந்து வாஸ் வந்து ஒரு வேர்ப் தான், ஆனால் இது வந்து ஒரு மெயின் வேர்ப். கரெக்டாக? ஆன் எப்போ நம்ம வந்து பிறந்திருக்கோம் அப்படின்னா ஆன் July 4. ஸோ நார்மலாக இங்கே எதுவுமே கொடுக்காம அப்படி இல்லைன்னா சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகாது. ஸோ இங்கே வந்து ஒரு ப்ரெப்போசிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரெப்போசிஷன்ஸ் தான் வந்து என்னது? ஆன். இங்கே ஸோ ஆன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இங்கே டைம் வந்து என்னது? July 4, 1982 சொல்லி ஒரு டேட் ஆஃப் பர்த் வந்து இண்டிகேட் பண்ணுது. கரெக்டாக? ஸோ இது வந்து ப்ரெப்போசிஷன் ஆஃப் டைமுக்குள்ளே வரும். ஓகேவா? ஸோ ஐ வாஸ் பார்ன் இன் 1982. இன்னும் வந்து ஒரு ப்ரெப்போசிஷன் ஆஃப் டைம். ஐ வாஸ் பார்ன் அட் எக்ஸாக்ட்லி 2 AM. அட் வந்து ஒரு ப்ரெப்போசிஷன் ஆஃப் டைம். ஐ வாஸ் பார்ன் 2 minutes பிஃபோர் மை ட்வின் பிரதர். என் ட்வின் பிரதருக்கு முன்னாடி நான் வந்து 2 minutes முன்னாடி நான் வந்து பிறந்தேன். ஸோ அந்த முன்னாடின்னு சொல்கிறது வந்து ப்ரெப்போசிஷன் ஆஃப் டைம். ஸோ சென்டென்ஸில் வந்து கனெக்டிங் வேர்டாக இருக்கிறது வந்து ப்ரெப்போசிஷன். ஓகேவா? ஐ ஃபர்ஸ்ட் மெட் ஜான் இன் 1987. நெக்ஸ்ட், இட் இஸ் ஆல்வேஸ் கோல்ட் இன் ஜான்வரி. ஸோ எப்போ கோல்டாக இருந்துச்சு? ஜான்வரியில். ஈஸ்டர் ஃபால்ஸ் இன் ஸ்ப்ரிங் சீசன். ஈஸ்டர் எப்போ ஃபால் ஆகுது? இன் ஸ்ப்ரிங் சீசன். இந்த லாஸ்ட் செகண்ட் வந்து த செகண்ட் வேர்ல்டு வார் அக்கர்ட் இன் த 20th century. இன் வந்து இந்த இடத்துல வந்து உங்களோட ப்ரெப்போசிஷன் ஆஃப் டைம். ஸோ ப்ரெப்போசிஷன் அண்ட் கனெக்டிங் வேர்ட்ஸ். வி ஈட் பிரேக்ஃபாஸ்ட் இன் த மார்னிங். எப்போ சாப்பிடுவோம்? மார்னிங்கில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். அது நம்ம எப்போ சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம கொஷின் கேட்டோம் அப்படின்னா இந்த மார்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? ஸோ இன் வந்து இந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ணுற வேர்டு. அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லாக மாறத்துக்காக இந்த வேர்ட் போடுறது இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இடத்துல அந்த வேர்டு வந்து இன், அதுதான் ப்ரெப்போசிஷன். ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு 5 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5 சென்டென்ஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். வி கோ டு ஸ்கூல் டேஷ் மண்டேஸ் பட் நாட் ஆன் சண்டே. வி கோ டு ஸ்கூல் ஆன் மண்டேஸ் பட் நாட் ஆன் சண்டே. ஸோ டேஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா முன்னாடி வந்து ஆன் யூஸ் பண்ணுவோம். கிறிஸ்மஸ் ஃபால்ஸ் டேஷ் 25th December. ஆன் 25th December. கிறிஸ்மஸ் எப்பயுமே 25th Decemberல ஃபாலோ ஆகும். ஸோ ஆன் 25th December. மை ஃப்ரெண்ட் கேவ் மீ அ கிஃப்ட் டேஷ் மை பர்த்டே. ஆன் மை பர்த்டே. என்னோட பர்த்டே இல்லை வந்து என்னோட கிஃப்ட் கொடுத்தேன். எப்பப்போ வந்து ஒரு இப்போ திங் வரப்போகுது அப்படின்னா அந்த டைம் நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா அது நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். ஐ மோர் ஆக்டிவ் டேஷ் நைட்.
இங்கே ஆம் வரும். இந்த பிரிண்டிங்கில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கு போல். ஐ எம் மோர் ஆக்டிவ் டேஷ் நைட். நான் வந்து நைட் டைமில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல வராங்க இங்கே. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் எப்பயுமே நைட்டில் ஆக்டிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அட் யூஸ் பண்ணும். ஓகேவா? அட் என்ன டினோட் பண்ணும்? கண்டினியூஸாக எப்பயுமே அந்த பொருள் நடக்குது அப்படின்னா ஐ எம் மோர் ஆக்டிவ் அட் நைட் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் மேலே இந்த இடத்துல வி கோ டு ஸ்கூல் அட் மண்டேன்னு யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இங்கே வி யூஸ் பண்ணுறோம். வி வந்து நிறைய பேரை டினோட் பண்ணோம். ஆனால் ஐ வந்து ஒருத்தர் டினோட் பண்ணுறோம். ஸோ அதால தான் இங்கே நம்ம அட் யூஸ் பண்ணுறோம் அண்ட் இங்கே வந்து ஆன் யூஸ் பண்ணுறோம். ஃபிஃப்த் ஒன், ஹர் ஷிஃப்ட் கெட்ஸ் ஓவர் அட் 7 PM. ஹர் ஷிஃப்ட் கெட்ஸ் ஓவர். இங்கேயும் ஒரே ஒருத்தரை பற்றி பேசுகிறோம், அதில் அட் யூஸ் பண்ணுறோம். ஹர் ஷிஃப்ட் கெட்ஸ் ஓவர் அட் 7 PM. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட ப்ரிப்போசிஷன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் தட்டி விடுங்க. அண்ட் யார் யாருக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்து 3 பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன், மேக்ஸ், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு. ஸோ இந்த 3 பிளேலிஸ்ட் கூட விசிட் பண்ணுங்கள். யார் யாருக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அது கீழே காமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ யூஆர் வாட்சிங் கல்வி ஒரு தரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் விடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.